ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓணம் செலிப்ரேட் இங்கே பண்ணுறது. அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணுறது அதோட தனி ஒரு ஹாப்பினஸ். அதுவும் ஃபைனல் இயர்ன்றனால எல்லாம் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் எல்லாரும். ஸோ இங்கே ஓணம் செலிப்ரேட் பண்ணது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, என்னென்ன மார்னிங் இருந்து என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருந்தது? ஓகே, மார்னிங் அத்தைக்கூ கோலம் போட்டாங்க, அடுத்தது மாவேலி வந்தாங்க, அடுத்து சண்டமேளம் முடிஞ்சு நெக்ஸ்ட் டிஜே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நடுவில் நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாம் நடக்கும் அந்த கேரளா ரிலேட் பண்ணி. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. காலையிலேயே வந்து எல்லாரும் பயங்கரமாக ரெடி ஆகி ஜாலியாக ஒரு ஹைப்போட ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து கோல்பட்டிலேருந்து வரேன், தூத்துக்குடி. அண்ட் அங்கே வந்து இந்த மாதிரி ஓணம் செலிப்ரேஷன்லாம் எதுவும் கிடையாது. கோயம்புத்தூரில் தான் இந்த மாதிரி நல்லா பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கேரளாவுக்கு போனால் தான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு நினச்சேன். பட் ஓகே, மாடரேட்டாக நல்லா இருக்குது. நான் என் பேர் ஸ்வாதி. ஆக்சுவலி இங்கே ஓணம் செலிப்ரேஷன் வந்து ரொம்ப நல்லா ஃபெஸ்டிவலாக இங்கே கொண்டாடுறோம். அப்புறம் வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இந்த செலிப்ரேஷன் அங்கே டிஜே இது போடுவாங்க. ஓகே, சொல்லுங்க, ஓணம் சாரியில் இருக்கீங்க, எப்படி போகுது? நைஸ். ஆக்சுவலி இது எனக்கு ஃபஸ்ட் டைம். நான் லாஸ்ட் இயர் ஓணம் வரல. ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டைம் அண்ட் இட் வாஸ் கிரேட். ஓகே, என்னென்ன மார்னிங் இருந்தது, என்னென்ன காலேஜில் ஈவெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பூக்கோளம் வந்து இது பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ஓணத்துக்கு ஃபஸ்ட்டு இது கும்பிடுவாங்க. அப்புறம் பொங்கல் ஏதோ சம்திங் அந்த மாதிரி பண்ணுவாங்க. டான்ஸ் அந்த அது சாமி கும்பிட்டு அப்புறம் அங்கே டிஜே வைப்பாங்க. ஓகே, எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸோட இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனில் கலந்துக்கிறது? ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தேடிட்டு இருக்கோம், எங்கே அப்படின்னு நாங்கள் தேடிட்டு இருக்கோம். ஸோ அவங்க எங்கெங்கேயோ இருக்காங்க, தனித்தனி பிட்டாக இருக்காங்க. ஸோ எல்லோரும் கலெக்ட் ஆகிட்டு நாங்கள் போய் டிஜே டான்ஸ் பண்ணலாம். ஹரிணி, பிகாம் ஏ அண்ட் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். நேட்டிவில் வந்துட்டு லைக் ஆகஸ்ட் 25 செலிப்ரேட் பண்ண வச்சோம். 10 days ஓணம் நடக்கும். இங்கே வந்துட்டு 5th அன்னைக்கு, ஆகஸ்ட் 5th அன்னைக்கு மட்டும்தான் நடக்கும். லைக் பூக்கோலம் போடுறதுலேருந்து நேரத்தில் 4 o'clock எழுந்திரிச்சு பூக்கோலம் போடுறதுலேருந்து மத்தியானம் சத்யா செஞ்சு ஃபுல்லாக எல்லோரும் ஃபேமிலியோட கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஓணம் சத்தியம் சாப்பிட்டு லைக் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஃபுல் டே. இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எப்போவுமே ஃபேமிலி கூட மட்டும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்போம். லைக் காலேஜுன்னு வரும்போது நிறையா பீப்புள் கூட ஜாலியாக லைக் சாங்ஸ் அதெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணி நல்லாயிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.